வந்தே மாதரம். ஸ்டாலின் பெயரை பயன்படுத்த தடை இல்லை. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதலமைச்சர் பெயரை பயன்படுத்த தடை விதித்து உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதித்தது உச்சநீதிமன்றம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் ஸ்டாலின் பெயரை நீக்க கோரிய அதிமுக எம்பி சிவி சண்முகத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது உயர்நீதிமன்றம். ஐயா சிவி சண்முகம், இப்போ நீங்கள் பழிக்கு பழி வாங்கணுன்னா ஒரே ஒரு வேலை செய்யலாம். ஒரே ஒரு வேலை அப்படியே உச்சநீதிமன்றம் டான்ஸ் ஆடும். சரிதானா? செய்கிறீங்களா? அதை முடியுமா? துணிச்சல் இருக்கா? நேர்மை இருக்கா? அப்படிலாம் கேட்க விரும்பல. ஆனால் கேளுங்க தயவுசெய்து. 2020 நீங்கள் சொன்னது திமுக முன்னாள் அமைச்சர்கள் 22 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு உட்பட 83 வழக்குகள் உள்ளன. அமைச்சர் சிவி சண்முகம் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போ பேசுகிறீங்க? 2020 பேசுகிறீங்க. 2011 ஜெயலலிதா சிஎம் ஆன உடனே நிறைய பேர் மேலே வழக்கு போட்டாங்க, ரீடு பண்ணாங்க. அப்புறம் நீங்கள் 10 வருஷம் நீங்கள் தான் ஆட்சி பண்ணீங்க. கொஞ்ச நாள் இவர் இருந்தால் ஜெயலலிதா இருந்தாங்க. அப்புறமா ஓபிஎஸ் வந்தாரா? அப்புறம் நீங்கள் வந்தீங்க, எடப்பாடி வந்தார், நீங்களும் மந்திரியாக இருந்தீங்க. அப்போல்லாம் சும்மா கவர்மெண்ட் இருந்துட்டீங்க. ஆனால் இப்போ என்ன கேளுங்க, அந்த 22 பேர் மீதான வழக்குகளை உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு போலி ஆளை வச்சு போடுங்க. நீங்கள் வேண்டாம், நீங்கள் டேரெக்டாக போனால் உங்களுக்கு 10 லட்சம் ஃபைன் போட்டுருவாங்க. அதனால் உங்களுக்கு வேண்டிய நல்ல மனிதன் யாராக இருந்தாங்கன்னா அவனை வச்சு சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் போடுங்க. அந்த 22 பேர் மீது உள்ள வழக்குகள் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்குது, அதை உடனடியாக சிபிஐ விசாரணை பண்ணணும் அப்படின்னு போடுங்க. அவ்வளோதான், உச்சநீதிமன்றம் டப்பா டான்ஸ் ஆடும். உடனே செய்கிறீங்களா மிஸ்டர்? தயவுசெய்து செய்யுங்க. ஜெய்ஹிந்த்.